ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, புண்ணிய பலன் பெற்றிருந்தால் மட்டுமே இந்த பதிவை கேட்க முடியும். நீ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே புண்ணிய பலன் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். பதற்றப்படாமல் நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையினால் நம் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ, இப்படி மாறிவிடுமோ அப்படி மாறிவிடுமோ என்று எதிர்மறையாக சிந்தித்து சிந்தித்து உன் மனதை போட்டு காயப்படுத்தி கொண்டு நீயே வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே. அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் நல்ல தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ கனவென்று நினைத்த உன் வாழ்க்கை நிஜமாக போகும் நேரம் வந்துவிட்டது. உன் அப்பாவாக அம்மாவாக உன்னை என் விழிகளுக்குள்ளும் மனதிற்குள்ளும் வைத்து பாதுகாப்பேன். என் பிரியமான குழந்தை அல்லவா நீ? உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது. அதற்கான வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். உனக்கான அந்த அதிர்ஷ்டம் வரும் நேரம் வந்துவிட்டது. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கஷ்டத்தை மற்றவர்கள் ஏற்கவே முடியாது. மற்றவர்களின் கஷ்டத்தை நீயும் அனுபவிக்க முடியாது. இதுமே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையினால் நம் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ, இப்படி மாறிவிடுமோ அப்படி மாறிவிடுமோ என்று எதிர்மறையாக சிந்தித்து சிந்தித்து உன் மனதை போட்டு காயப்படுத்தி கொண்டு நீயே வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே. அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் நல்ல தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. காரணமே இல்லாமல் எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ இதுவரை எதையுமே இழந்துவிடவும் இல்லை, எதையும் இழந்து விடவும் மாட்டாய் என்பதை எத்தனை முறைதான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டே இருப்பது? என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்பாயா வைக்க மாட்டாயா? எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையாக இருக்க வேண்டிய நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு எப்பொழுதுமே கவலைகளோடு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். எந்த சோகம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் யாரிடத்திலும் இந்த உலகத்தில் உள்ள எவரிடத்திலும் இல்லாத மனோதைரியம் உன்னில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த அப்பாவின் பிள்ளை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். அதுதான் இந்த சாயின் பிள்ளை. எது உன் வாழ்வில் நடந்தாலும் என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்ற பெருமை உன் மனதில் இருக்க வேண்டும். வாழ்க்கையை பறிபோகிவிடும் சூழ்நிலை வந்தாலும் என் சாயி அப்பா எனக்காக இருக்கிறார், எதையும் பார்த்து கொள்வார் என்ற இருமாப்பு இருக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தும் கவலைப்படுத்தும் எந்த ஒரு சூழ்நிலையோ பிரச்சனை நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், நடப்பது எல்லாம் என் வாழ்க்கையின் நன்மைக்காகவே என்று எடுத்துவிட்டு தைரியமாக நடக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. கண்மணியே, குழம்பாதே. எதுவும் உன்னை விட்டு போகாது. எது நடந்தாலும் எனக்காக ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைக்கவே என் சாயப்பாவும் காத்து கொண்டிருக்கிறார் என்ற அதீத நம்பிக்கையும் மனோதைரியமும் உன்னில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ சாயியின் பிள்ளை. இப்படி நீ சொல்லிக்கொண்டே இருந்தால், எண்ணிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்ணீருக்கு இடம் இருக்காது, கவலைகளுக்கு இடம் இருக்காது, சோகத்துக்கு இடம் இருக்காது. உன்னுடைய மகிழ்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கும். இப்படி நீ இருந்தால் காரணமே இல்லாமல் கவலைப்படும் உன்னுடைய குண அதிசயம் கூட உன்னை விட்டு விலகிவிடும். எனவே என் குழந்தையே, எதற்கெடுத்தாலும் காரணமே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்காது. எதுவும் உன்னை விட்டு விலகி போகாது. விலகி போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். நான் பார்த்து கொள்ள மாட்டேனா அனைத்தையும்? என் மீது உன் மனதை முழுவதுமாக செலுத்திவிடு. அப்பொழுது உன் மீது அனைவரும் நம்பிக்கை வைப்பார்கள்.
நீ செய்யும் செயல் அனைத்துமே வெற்றியை பெறும். நீ நினைக்கும் எண்ணம் எல்லாமே உனக்கு ஈடேறும். எப்பொழுதும் சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையை, சாயியே சர்வதம் சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் குழந்தையை நான் எப்படி நிர்கதியாக விட்டு விடுவேன்? நிச்சயமாக விடமாட்டேன். நீ கேட்டதை கேட்ட நொடியே உனக்கு வழங்குவதற்கு தான் உன் அப்பாவிற்கும் ஆசை. ஆனால் உனக்கான காலமும் நேரமும் கூடி வரும் வரை நான் பொறுமை காத்துதான் ஆக வேண்டும். நீயும் பொறுமையோடு காத்திரு. உன் காத்திருப்புக்கான நல்ல பலனை நிச்சயமாக உன்னப்பா உனக்கு வழங்கியே தீருவேன். என்னை வேண்டிக்கொண்டே இரு. உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களுக்கும் நான் ஒரு வழிகாட்டியாக வந்து உன் கண்முன்னே நிற்பேன். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டால் நான் உன் முன்னால் நிற்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். என் அன்பு குழந்தா, மனம் தளராத முயற்சிதான் வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே முயற்சி செய்வது முக்கியமல்ல. எது தடைகள் வந்தாலும் மனம் தளர்ந்து விடாமல் உன்னுடைய முயற்சிகளில் பின்வாங்காமல் முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன்வசமாகும். உன்வசம் நான் ஆக்கியே தீருவேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எனக்கு சில லட்சியங்கள் இருக்கின்றது. என் லட்சியங்கள், என்னுடைய சிந்தனைகளை நான் அடைவது எப்படி குருவே என்று ஆர்வமாக கேட்ட இளைஞனை நிமிர்ந்து பார்த்தார் அவனுடைய குரு. லட்சியங்கள் அடைய நீ என்னென்ன செய்திருக்கிறாய் குழந்தா? சற்று என்னிடம் சொல்வாயா என்று ஆர்வமாக கேட்டார் அந்த குரு. என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொன்ன இளைஞனுக்கு அவனின் பிரச்சனையை புரிந்து கொண்ட குரு அவனுக்கு ஒரு சம்பவத்தை விளக்க ஆரம்பித்தார். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு மோட்டார் தொழில் செய்வதில் ஆர்வம் மிக மிக அதிகம். எந்திரங்களை சரிபார்க்கும் திறமை அவனிடம் மிக அதிகமாகவே இருந்தது. அந்த சமயம் ஒரு கம்பெனி துவக்கப்பட்டு பிரபலமாகிக் கொண்டிருந்தது. இளைஞனுக்கு அந்த கம்பெனியில் பணிபுரிய வேண்டும் என்ற ஆசை மிக ஆர்வமாக இருந்தது. அங்கே வேலைக்கு விண்ணப்பித்தான். நேர்காணலுக்கு அழைக்கவும் செய்தார்கள். இளைஞனும் ஆர்வமோடு சென்றான். ஆனால் அவனுக்கு வேலைதான் கிடைக்கவில்லை. திறமை போதாது என்று அனுப்பிவிட்டார்கள். திரும்பவும் இளைஞனுக்கு வருத்தம்தான் என்றாலும் கூட மனம் தளரவில்லை அந்த இளைஞனுக்கு. மேலும் சில நிறுவனங்களில் முயற்சி செய்தான். சிலவற்றில் அவனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. சிலவற்றில் வேலையும் கிடைத்தது. ஆனால் அவன் லட்சியத்திற்கு ஏற்றவாறு இல்லாததால் அந்த வேலைகளை அவன் விட்டே விட்டான். அப்போது அந்த இளைஞனுக்கு நாமே ஏன் வாகனங்களை உருவாக்கும் மோட்டார்களை தயாரிக்கலாம் என்ற எண்ணம் தோன்றியது. வீட்டில் சின்ன சின்ன சக்கர வாகனத்தை உருவாக்கி விற்றான். மெல்ல அவன் இருந்த பகுதியில் அவனது 2 சக்கர வாகனங்கள் பிரபலமாக துவங்கியது. தனது வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தினான் அந்த இளைஞன். இன்று அவனது நிறுவனம் உலகம் முழுவதும் பல கோடிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவன் உருவாக்கிய நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து பிரம்மாண்ட வளர்ச்சியின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறான் அந்த இளைஞன் இன்று என்று அந்த சம்பவத்தை கூறி முடித்தார் குரு. குரு சொன்ன சம்பவத்தை கேட்டுவிட்டு தன்னம்பிக்கையோடு வீர நடை புரிந்தான் வந்த இளைஞன். அப்பொழுது குரு மீண்டும் அவனிடம் சொன்னார், மனம் தளராத முயற்சி நிச்சயமாக வெற்றியை தான் கொடுக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை என்று கூறி முடித்தார் குரு. நம் வாழ்வில் நல்லது நடந்து விடாதா? என் வாழ்வில் மாற்றங்கள் நடந்து விடாதா? நான் வேண்டி விரும்பிய உறவு என்னிடம் மீண்டும் வந்து சேர்ந்து விடாதா? என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி சென்ற உறவு
மீண்டும் நம்மிடமே வந்து விடாதா என்று ஏக்கம் எனக்கு நன்றாக தெரிகிறது. உன் கண்ணில் தெரியும் அந்த ஏக்கமும் உன் மனதில் தெரியும் அந்த ஏக்கத்தையும் நான் கூடிய விரைவில் துடைத்து எறிவேன். மீண்டும் உன் உறவை உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை சற்று நின்று திரும்பிப்பார். எவ்வளவு வித்தியாசங்கள், எவ்வளவு திருப்பங்கள், எவ்வளவு மாற்றங்கள் என்பது உனக்கு அப்பொழுதுதான் தெரியும். உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்ற இறக்கங்கள் என்னென்ன, உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் எவ்வளவு, துன்பங்கள் எத்தனை எத்தனை, மாற்றவே முடியாத உன் மனதிற்கு ரணங்களான சென்ற எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்தேறியது. ஆனால் அத்தனையும் தைரியமாக எதிர்கொண்டு வந்தாய். ஆனால் எதுவுமே இல்லாத இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைக்காக வாழ்க்கையே முடிந்துவிட்டது போன்ற சூழ்நிலையில் ஏன் இப்படி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். அப்பொழுது தெரியும் இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய சாதாரண பிரச்சனை என்பது உனக்கு அப்பொழுதுதான் புரியும். ஒரு பூ பூவாக மலர்வதற்கு எத்தனை சிரமங்களை அது தாண்டி வர வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார். அதுவும் ஒரு உயிருள்ள உயிரினம்தான். அந்த பூ மொட்டாக இருந்து பின் மலராக வருவதற்கு எத்தனை போராட்டங்களை சந்தித்துதான் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மலருடைய ஆயுட்காலம் ஒரே ஒரு நாள்தான். அந்த மொட்டு மலரும் மலராக மலரும் அந்த அதிசயத்தை இது நாள் வரை யாருமே கண்டதே இல்லை. இப்படி சவாலான விஷயங்களை நிறையவே எதிர்கொண்டு அந்த மொட்டு மலராகும் அந்த தருணத்தில் அது நிச்சயமாக போராட்டங்களை சந்தித்து கொண்டுதான் வரும். அப்படி இருக்கும் பொழுது பல நாட்களாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டிய நமக்கு நாம் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தாக வேண்டும்? அதிகமான சவால்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். வாழ்க்கை என்றாலே போராட்டம்தான். போராட்டத்தோடு தைரியமாக எதிர்கொண்டு வரும் யாராக இருந்தாலும் நிச்சயமாக வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக ஜொலிக்கலாம். இதுதான் உன்னுடைய வாழ்வு. இந்த வாழ்வை நீ பிரகாசமாக்க வைப்பது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. எதை நினைத்தும் பயப்படாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. நினைத்தது அப்படியே நடக்கும். பிரியமே, மனதில் சஞ்சலம் கொள்ளாதே. எந்த கவலை வந்தாலும் என்னையே முழுவதுமாக நினை. எனது உதவி எந்த வடிவத்திலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி உன் சாயிநாதர் செய்வேன். உன் உணர்வுகள் மற்றும் உன் நிலைகளால் தான் காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். அப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய எண்ணத்தால் தான் உன் வாழ்க்கையின் நேரமும் காலமும் போகிறதே தவிர கடிகாரத்தால் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள். வாழும் வாழ்க்கை உன்னுடையது. அதில் ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கென்று பயன்படுத்திக் கொள். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பயன்படுத்திக் கொள். உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். உன்னப்பா அதை செய்து முடிப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய பொறுமை என்றைக்கும் வீண் போகாது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து அடையும். நான் உனக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். குடையால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. மழை வருகிறது என்றால் வந்தேதான் தீரும். ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் அந்த நம்பிக்கை.
ஆனால் வாழ்வில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும் அந்த நம்பிக்கை. நம்பிக்கையோடு இரு. துரோகம் செய்து விட்டார்களே, வாழ்க்கையை நோகடித்து விட்டார்களே, இனி நான் என்னதான் செய்வது என்ற குழப்பத்தோடு எப்பொழுதும் இருக்காதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்களால் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். மற்றவர்கள் வருந்தும்படி நீ நடந்து கொள்ளவே மாட்டாய். நீ எண்ணியது அனைத்தும் ஈடேறும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், நல்லதாக இருக்கும் பட்சத்தில், மற்றவர்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கும் பட்சத்தில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நிறைவேறும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதை நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டே இருப்போம். எப்பொழுதுமே வாழ்க்கை இனிமையானதாகவே இருக்கும். நான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள், உறவுகளை இழக்க நினைப்பவர்கள் மௌனமே சிறந்த பதிலாக இருக்கும். பேசாது கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள். அப்படி இருந்து பார், அனைத்திற்கும் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எப்பொழுதுமே மௌனமாக இருக்க பழகலாம். தேவையில்லாத இடத்தில் பேசுவதை விட மௌனமாகவே இருந்து விடலாம் தானே. இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்தை நான் உனக்காக ஏற்படுத்தப் போகிறேன். நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயமே என்னுடைய இருப்பிடம். உன் மனம் எதை நினைக்கிறது? எதற்காக உன் மனம் ஏங்குகிறது? எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என்மேல் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ, அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன். பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து கொண்டு உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே விதியை வென்று வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன் விதியை நான் மாற்றுவேன். உனக்கு ஏற்பட்ட சோகத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அனைத்திற்குமாக சேர்ந்து சந்தோஷத்தை ரெட்டிப்பல்ல, மும்மடங்கல்ல 100% உனக்கு கொடுப்பேன். உன் சாயப்பா
கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. உன்னுடைய அப்பாவின் சக்தி எல்லையற்றது என்பது உனக்கு தெரியும் தானே? ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையையும் நான் மாற்றிக் காட்டுவேன், உன் விதியையும் நான் மாற்றிக் காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்ற என்னால் முடியும். எனவே பயப்படாமல் இரு. கண்மணியே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கவனி. நம்பிக்கையோடு இரு. நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்தே தீரும். இது நாள் வரை வாழ்ந்ததை விட இருந்ததை விட மிக ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உதாசீனப்படுத்தி செல்பவரை விட்டு நகர்ந்து வந்துவிடு. உன்னுடைய அன்பை புரிய வைக்க, அன்பு என்ற பொக்கிஷத்தையும் புரிய வைக்க சில வழிகளையும் சில வேதனைகளையும் அவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பாசத்திற்கான மதிப்பு புரியும், உன்னுடைய அன்பிற்கான மதிப்பும் அவர்களுக்கு புரியும். பொறுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஒவ்வொன்றாக உன் சாயிநாதர் நிகழ்த்துவேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதற்கான ஒரு நல்ல வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். எனவே என் பிரியமே, எப்பொழுதும் கலங்காதே. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே.